வணக்கம் ஜிஎஸ்ஃபேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல ரீசெண்டா லான்ச் ஆன டாடா ஆல்ட்ரோஸோட செகண்ட் பேஸ் மாடலுங்க. பியூர் மாடல் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன? இந்த வாகனம் பை பண்ணலாமா? இந்த வாகனத்துக்கு கூட காம்படிட்டரா இருக்கக்கூடிய i20 பலினோ காட்டிலும் எந்த விதத்துல சிறந்திருக்குது? எந்த விதத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா புரிதலையுமே இந்த வீடியோக்குள்ள போய் எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வாகனத்தை இன்னைக்கு ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண விக்டரி டாடா ஷோரூமுக்கு ஒரு ஷவுட் கொடுத்துடலாம். நீங்க டாடா நிறுவனக்காரர்கள் பெட்டரான குவாலிட்டி அண்ட் பெட்டரான சர்வீஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் இந்த டாடா ஆல்ட்ரோஸ் பியூர் பெட்ரோல் மாடல் மேனுவல் வெர்ஷன் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இந்த ஆல்ட்ராஸோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியூர் மாடல் கிட்டத்தட்ட 9 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இதில் ஏஎம்டிலாம் போனீங்கன்னா அரௌண்ட் 9.7 lakhs கிட்ட வரும். எக்ஸாக்டாக என்னென்ன வேரியன்ட் என்ன ப்ரைஸிங், அதாவது ஸ்மார்ட், பியூர், கிரியேட்டிவ் இது மூணோட வேரியன்ட் ப்ரைஸிங் காமிச்சிருக்கேன். ஆன் ரோட் ப்ரைஸிங் ஈரோட்டில் என்ன வருது, அடுத்து இந்த பர்டிகுலர் மாடல் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் எப்படின்ட்டா ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். சேஃப்டி அப்படின்றப்போ எப்பவுமே டாடா நிறுவனத்தில் ஒரு கேள்விக்குறி இருந்ததே கிடையாது. அதுதான் அப்படியே ஸ்டில் கண்டினியூ ஆகுது. 1036லேருந்து 1150 வந்து இந்த ப்ராடக்ட்டோட இந்த காரோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. பெட்ரோல் ஏஎம்டி, பெட்ரோல் டிசிஏ, டீசலை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஏஎம்டியும் கிடையாது, டிசியும் கிடையாது. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மாடலில் ஏஎம்டி ஆப்ஷன் இருக்குது, டிசிஏ கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். 6 airbags, ABS, CVD, electronic stability program, corner stability control, இந்த மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரலாக இதுக்கு முன்னாடி இருந்த ஆல்ட்ராஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆல்ட்ராஸ்க்கும் சாசியோட ஸ்ட்ரென்த்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடு இம்பாக்டில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற விதத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ரீதியாக கொஷின் மார்க் இருந்ததில் அது ஸ்டில் அப்படியே தான் கண்டினியூ ஆகுது. இங்கே 1.2 லிட்டரில் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் ஏஎம்டி எடுத்துக்க முடியும், டிசிஏ கிடையாது. இதில் டீசல் ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வேணும்னா அந்த பியூர் மாடலில் டீசலும் எடுத்துக்கலாம். இன்சுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு லைனர்ஸ்லாம் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. கீழே செமி கன்சீல்டாக இருக்குது. இந்த வாகனத்தோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா 86.7 பிஹெச்பி, 115 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. சிஎன்ஜிஎல் என்ன பவர், டீசல் என்ன பவர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த இன்ஜினோட பவர் டெலிவரி பற்றி பேசணும்னா, பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் லீனியரான ஒரு சர்ச் தான் இருக்கும். உங்களுக்கு அக்ரஸிவான ஒரு பவர் டெலிவரி அப்படின்றது இங்கே இல்லை. அந்த 3 சிலிண்டர் எல்லாருமே கேட்குறது வைப்ரேஷன் இருக்குதா, NVH இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி நான் டீட்டெயில் டிரைவ் ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். இந்த என்ஜினோட வைப்ரேஷன்ஸை கேபின்குள்ளே வராமல் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மவுண்டோட விதம் நல்லா இருக்குது இப்போது. சரி வாங்க அதை ரியல் டைமில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிச்சு கொடுக்குறேன். இந்த மவுண்ட் பற்றி தான் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது எல்லாருமே கேட்குறது என்ஜினோட வைப்ரேஷன் இதில் வச்சு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அது பிரயோஜனமே இல்லை. ஏன்னா இந்த என்ஜின் அப்படின்றது வைப்ரேட் ஆக தான் செய்யும். ஈவன் 3 சிலிண்டராக இருந்தாலும் 4 சிலிண்டராக இருந்தாலும் வைப்ரேட் ஆக தான் செய்யும். இந்த என்ஜினோட வைப்ரேஷன்ஸை பாடிக்குள்ளே உங்களுக்கு வராமல் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத விஷயம், அதுக்கு உதவுறது தான் இந்த மவுண்ட்டுங்க. இப்போது இந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு எவிடெண்ட்டாக கிளியராக தெரியும் பாருங்கள். ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோ. தெரிஞ்சுதுங்களா? ஆக்சுவலாக என்ஜின் ஆடிச்சு. உங்களுக்கு இந்த மவுண்ட்டில் இருந்து இந்த கீழே அந்த வைப்ரேஷன் அப்படின்றத ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்குது. ப்ரோ இப்போ இது பண்ணுங்கள், ஷட் ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணுங்க ப்ரோ. பாருங்கள் இந்த இடம் தான் ஆடும், தெரியுதுங்களா? இங்கே ஆடுது. இதை தாண்டி கீழே போகிறதுக்கெலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல இருந்ததை விட வைப்ரேஷன்ஸை குறைக்க நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. நீங்கள் பர்சனலாக டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள், புரியும். வாகனத்தோட ஃப்ரண்ட் எக்ஸ்டீரியர் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது கொஞ்சம் முதல்ல இருந்தது காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஸ்போர்ட்டியாக அந்த மாடர்ன் டே லுக்கில் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட வடிவமைப்பு போயிருக்காங்க. கிரில் பொறுத்த வரைக்கும் பியானோ பிளாக்கில் மினிமெல்லாம் அந்த ஹரிசாண்டல் ஸ்லாட்ஸ்லாம் போட்டு சின்னதாக போட்டு முடிச்சிருக்காங்க. சென்ட்ரலில் டாட்டாவோட பேட்சிங் இருக்குது. வைடான ஒரு ஏர் டேம் தாங்க.
ஃபைன். 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இங்கே கிடச்சிருக்கு. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஐஸ் கியூப் எல்இடிஸில் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு இது கிட்டத்தட்ட செகண்ட் பேஸ் மாடல், அதுலேயே வந்து டாப் எண்டில் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. டிஆர்எல்ஸ் இருக்குது, டர்ன் இண்டிகேட்டர்ஸாகவும் இது ஆக்ட் ஆகும். ஃபாக் லாம்ப்ஸ் மிஸ் அவுட் ஆகுது, நீங்கள் வேணும்னா OEMல போட்டுக்கலாம். ஆல்ட்ராஸோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம்னு வரப்போ மோரலஸ் சிமிலராக தான் இருக்குதுங்க. 2501 அப்படின்றது இந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. இது கூட காம்படிட்டராக இருக்கக்கூடிய i20 அண்ட் பலினோ கூட உங்களுக்கு இந்த டைமென்ஷன் ரீதியாக இந்த இடத்துல ஆல்ட்ராஸ் பொசிஷன் ஆகுது அப்படின்றத நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். சரி, நீங்கள் அடுத்து டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 டிகிரி வைட் ஓப்பனிங் இருப்பதால் நீங்கள் பெரியவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏறதுக்கு கொஞ்சம் வந்து இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ்க்கு வந்து சுலபமாக இருக்க போகுது. டயர் ப்ரொஃபைல் பற்றி இப்போ பேசலாம். டயர் ப்ரொஃபைல்னு பார்க்கும்போது 185, 60, 16 ஸ்டாண்டர்டாகவே 16 இன்ச் வீல்ஸ் தான் போயிருக்காங்க ஆல்ட்ராஸ் பொறுத்த வரைக்கும். இது வந்து ஸ்டீல் வீல்ஸுங்க. மேலே வந்து வீல் கேப்ஸ் வந்து ட்ராக் கோஎஃபிஷியன்ட்டாக போட்டிருக்காங்க. எம்ஆர்எஃப்ல எக்கோ ட்ரெட் பண்ணிருங்க. லைனர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக கன்சில் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கன்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் லைனர் தான். மிரர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் மிரருங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே பர் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஃப்ரண்டில் வந்துட்டு இருந்துச்சுங்க, இப்போ இங்கே வந்திருக்கு. விசிபிலிட்டி நல்ல ஒரு கிளியரான விசிபிலிட்டி கிடைக்குது. நல்ல ஒரு பெரிதான ஓவர்வியூம் அப்படின்றதால பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக ஒரு ஃபேன் பாய்லாம் கிடையாதுங்க. டோரோட தட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், நல்ல ஒரு சாஃப்ட் தட்டுங்க. டோருமே வந்து நல்ல ஒரு ஹிஃப்டோட தான் இருக்குது. டிஎல்ஓ டே லைட் ஓப்பனிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலாக இந்த வேரியண்ட்டில் உள்ள வந்து பிளாக்ல தான் வந்து தீம் போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிளாஸ் பேனல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றனால மேபி சாஞ்சு உட்காந்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த விசிபிலிட்டி அப்படின்றது குறையலாம். உள்ள வெளிச்சம் போகிறதுக்கான ஸ்பேஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்குது. பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய டோர் ஹேண்டில் வந்து ட்ரெடிஷ்னல் வேல வந்திருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மேக் பர்சன் ஸ்ட்ரெட்டுங்க, ரியரில் வந்து ட்விஸ்ட் பீம்ங்க, கால் ஸ்ப்ரிங்கோட தான் போயிருக்காங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷனுங்க. அதாவது வந்து ஹேண்ட்லிங் கேரக்டரும் பேலன்ஸ் பண்ணி கம்ஃபர்ட்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நியூட்ரல் ரோட் மேனர்ஸில் கொடுத்துருப்பாங்க. i20 அண்ட் பலினோவை கம்பேர் பண்ணும்போது சஸ்பென்ஷனில் டெஃபினட்டாக இங்கே ஆல்ட்ராஸ் வந்து எக்ஸல் ஆகுது, அதை நம்ம சொல்லணும். கீழே பின்னாடி வந்து லைனர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக போட்டு கன்சில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக் கிடையாது, ஃப்ரண்ட்ல டிஸ்க், ரியர்ல வந்து ட்ரம் பிரேக்ஸ் போயிருக்காங்க. டெயில் லேம்ப் கன்சோல் பொறுத்த வரைக்கும் எல்இடி தான் போயிருக்காங்க. உங்களுக்கு இந்த இடம் க்ளோ ஆகுங்க, இதை தாண்டி க்ளோ ஆகாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் க்ளோ பண்ணி காமிக்கிறேன். ரியரில் டீஃபாகர் கிடைக்குதுங்க, வைப்பர்ஸ் மட்டும் தான் மிஸ் அவுட் ஆகுது. பட் நல்ல விஷயம் டீஃபாகர் கொடுத்தது. மேலே வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா இல்லை, ஒரு பேசிக்கான ஆண்டனா, ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் வந்து லேவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 2 பேனல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு இன்டகிரேட்டட் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பாய்லர் தான் நமக்கு பார்க்க முடியுது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்லேயும் கிடைக்குதுங்க. செகண்ட் மாடல் இருந்தே வந்து ரிவர்ஸ் கேமரா கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாருங்க, பிளாக் டோட் பம்பர் தான். இங்கே வந்து ரிவர்ஸ் கைட் லேம்ப் நீங்கள் ரிவர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கைடு இந்த லைட்டில் க்ளோவும் ஒரு ஹாலஜன் பல்புங்க, 2 ரிஃப்ளெக்டர் போட்டிருக்காங்க. ஆல்ட்ராஸோட பேட்சிங் சென்டரில் இருக்குது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 345 லிட்டர்ஸுங்க. லோடிங் லிப் கொஞ்சம் ஜாஸ்தி தான், இந்த அளவுக்கு இருக்குது. 210 to 15 லிட்டர் நினைக்கிறேங்க சிஎன்ஜி போகிறப்போ. ஸோ அதுலேயுமே பெருசாக பூட் ஸ்பேஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை. ட்வின் சிலிண்டர் டெக் போனனால இங்கே 165, 80, 6, 14ங்க எக்யூபியா டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 60-40 ஸ்பிளிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, கம்ப்ளீட்லி ஃபோல்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. 60-40 கொடுத்துருந்துருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். டோர் பேட்ச்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வித் ஐவரி கலரில் தான் போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃபேப்ரிக் பேடிங்கும் கிடைக்குது. எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸாக கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ட்வீட்டர்ஸ் டம்மி ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கிடைக்கும். இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஆல்ட்ராஸோட பியூர் மாடலோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு சாலிடான ஒரு தட் நமக்கு கிடைக்கிது உள்ளே உட்காந்த உடனே. ஃபஸ்ட்டு வந்து லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பேசலாம். இங்கே பாருங்கள், தாராளமான ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் அப்படின்றது கிடைக்குது. அதிலெல்லாம் குறையலே இல்லை. நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து வரலாம். அண்டர் தி சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆஃப் த லைன் போகும்போது என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. பட் இது வந்து பழைய ஆல்ட்ரோஸோட சீட்டிங் போஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். காலை நீங்கள் நீட்டி உட்காந்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். காலை இப்படி வச்சு உட்காடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் மேனேஜபிள் தான், பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு தான். கீழே ஹம்ப்பு பாருங்கள், ரொம்ப மினிமலான ஹம்புங்க. ரியரில் ஏசி வன்ஸ்லாம் கிடைக்கல. ஸோ ஹம்ப் மினிமலாக இருக்கிறனால 3 பேர் அக்கமடேட் பண்ணுறது, அடல்ட் அக்கமடேட் பண்ணுறதுமே கொஞ்சம் சுலபமாக தான் இருக்க போகுது. அடுத்து ஹெட்ரூம் அண்டு ஹெட்ரெஸ்ட்டை பற்றி பேசலாம். ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு 6 ஃபீட் டாலுக்கு மேலே இருந்தீங்கன்னா மேபி உரையலாம். 2 ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் அப்படின்றது கிடைக்கவில்லை. ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்றது தோணுதுங்க. இன்டீரியரில் அந்த சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ அந்த டேன் பிளாக் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், அந்த மொசைக் தரையில் போடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. குவாலிட்டி லெவல்ஸ் உண்மையிலுமே ஃபேப்ரிக்கோட கொடுத்துருந்தாலும் நல்ல குவாலிட்டி லெவல் இருக்குது. லம்பார்னு பார்த்தீங்கன்னா முதுகுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குங்க. முதுகு தண்டுவலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். லாங் ட்ராவலில்
கன்வீனியன்ஸாக தான் இருக்கும், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஐவரி தான். உங்களுக்கு ஷட் லைன்ஸ்லாம் ப்ராமினெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பேனல் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டர்லாக்கிங் பேனல். ஸோ கொஞ்சம் சத்தம் வரும், மற்றபடி எல்லாமே ஃபைன் தான். ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டியில் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. சென்டரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பற்றி நான் பேசுகிறேங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாட்டாவில் குறையே சொல்ல முடியாது, அவ்வளோ ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க யூட்டிலிட்டி ரீதியாக. இங்கே பாருங்கள், ஒரு கையை உள்ளே போகும் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி டாப் ஆஃப் த லைனில் எதிர்பார்க்கலாம், பட் இங்கே இல்லை. பட் நிறைய திங்ஸை உள்ளே வந்து அக்கமடேட் பண்ணிக்க முடியுங்க. க்ளவ் பாக்ஸோட அந்த லாக் ஆகும் போதும் சரி, ஓப்பன் ஆகும் போதும் சரி, நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த பேனல் குவாலிட்டியில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம், அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் ஒன்று கிடைக்குதுங்க. வேனிட்டி மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட வர பேசஞ்சருக்கு இருக்குது, பட் டிரைவருக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க சன்வைசரில். கீழே இந்த இடத்துல 2 500 ml வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 500 ml கொஞ்சம் டைட் ஃபிட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாக இருந்ததுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 500 ml டைட் ஃபிட்டாக தான் இருக்கும். இந்த இடத்துல சாவி வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒரு சின்ன ஹோல் இருக்குது. டாப் ஆஃப் த லைனில் வந்து இந்த சார்ஜரோ எதுவும் வரும்னு நினைக்கிறேங்க. ஸோ அதுக்கு இப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, கேபின் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்இடியில் போயிருக்காங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 inch கொடுத்துருக்காங்க. ஹேவனோட யூனிட் தான். 4 ஸ்பீக்கர் இங்கே கிடைக்குது. நீங்கள் அடிஷனலாக ட்வீட்டர்ஸ் வேணும்னா இங்கே ஓஎம்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ குவாலிட்டி ஃபஸ்ட்டு கேட்டுருவோம். ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ரிவர்ஸ் கேமராவோட குவாலிட்டி பார்த்துடலாங்களா? பாருங்கள், ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்திங்கன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேவாக ஃபீல் ஆகுதுங்க. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்க. பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடல்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 ட்ரைவ் மோட், எக்கானமி மோட், சிட்டி மோட், 2 ட்ரைவ் மோட் இருக்குது. பெட்ரோலை பொறுத்து சிட்டி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஓகேங்களா, இது வந்து இந்த ஹச்வேக் கண்ட்ரோல் ஃபுல்லாகவே அது டச்சில் போயிருக்காங்க, எக்ஸப்ட் இந்த ப்ளோயர் கண்ட்ரோல் அண்ட் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தாண்டி. ஏசியோட கூலிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். த்ரோ நல்லாவே இருக்குங்க. ஸோ சீக்கிரமே வந்து கேபினை வந்து கூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. கீழே 2 டைப் ஆஃப் சார்ஜர்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க டைப் சியில், இன்னொன்று யூஎஸ்பியில் டைப் ஏல ஒன்று கொடுத்துருக்காங்க. 12 volt அடாப்டர் கொடுக்குறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜர் பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, பட் ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸிங்கிறது பக்காவாக இருக்குது. எம்ஐடி கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக போயிருக்காங்க. அதாவது டிஜிட்டல் தான். உங்களுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு மோனோக்ரோம் டிஸ்பிளே மாதிரி போயிருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் டிஸ்பிளே மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணுறேன், திரும்ப ஆன் பண்ணி காமிக்கிறேன், தெரியுதுங்களா? ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல லேவர் ஆயிருக்கு ஸ்டேரிங்கில். க்ரூஸ் கண்ட்ரோல் செகண்ட் பேஸ் மாடல் இருந்தே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். இன்னைக்கு தேதியில் இது தேவை லாங் ட்ராவல் போகிறவங்களுக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 spoke யூனிட்ங்க. லெதர் ராப்பிங்லாம் கிடைக்கல. உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கவில்லை. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோ வைப்பர்ஸ் இந்த பியூர் மாடல்லேருந்தே நமக்கு டாடா நிறுவனம் கொடுத்துருக்காங்க. சாவியை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ வந்து ஃப்ளிப் கீங்க, இன்னொரு கீ வந்து நார்மல், இந்த மாதிரி ஒரு கீ தான் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ லாக், அன்லாக், அதுக்கப்புறம் வந்து ஹெட்லாம்ப்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ பார்க்கிங் பண்ணுறப்ப ஏதாவது மாலில் இருக்கோம்னா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கீஸ் பொறுத்த வரைக்கும். ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் கிடைக்குது. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங்கும் ஓகே. கிளச்சு வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள்ங்க. இந்த செகண்ட் பேஸ் மாடல்லே ஹைட் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட அண்டர் தை சப்போர்ட் பற்றி பேசலாம்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் தை சப்போர்ட் காலை ஆக்சல் பெடலை வைக்கும் போது ஆப்டிமலாக இருக்குது. கொஞ்சம் எடுக்கிறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம்னா இன்னும் ஒரு துள்ளி கொஞ்சம் பெட்டர் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான், ஓகேங்களா? லம்பார் சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. முதுகுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குதுங்க உட்கார்றப்போ. விசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினெட்லி வந்து இதோட போனட்டோட லேஓவர் அந்த டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி முடிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ போனட்டை பொறுத்த வரைக்கும் ஜட்மெண்ட் எடுக்க முடியாது. அது மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி ஓட்டிக்கணும். மற்றபடி உட்காரதுக்குலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அதெல்லாம் குறையலே இல்லை. எப்பவுமே சொல்கிறது தான், நீங்கள்
புதுசாக ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அக்சசரிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டேஷ் கேம்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து இன்னித்த தேதியில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். நீங்கள் பர்டிகுலராக டேஷ் கேம் வாங்குறப்ப எல்லாத்துக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இன்ஸ்டலேஷன். நம்ம ஃப்ளீட் ட்ராக் அப்படின்ற பிராண்ட் கூட தான் வந்து கொலாப் பண்ணியிருக்கும். நீங்கள் அந்த ஃப்ளீட் ட்ராக்கில் நீங்கள் டேஷ் கேம் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அந்த குவாலிட்டி அப்படின்றது நல்லா இருக்குது. நம்ம ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கிறத வச்சு சொல்கிறேன். இன்ஸ்டலேஷனுக்கு நீங்கள் டோர் ஸ்டெப் உங்கள் வீட்லேயே வந்து இன்ஸ்டலேஷனும் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்த நாளே பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க இல்லை வெப்சைட்டில் வாங்குறீங்க அப்படின்னாலும் எதில் வாங்குனீங்கனாலும் இன்ஸ்டலேஷன் டோர் ஸ்டெப்பில் நான் பண்ணி தராங்க. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் நல்ல குவாலிட்டியான ஒரு டேஷ் கேம் வேணும்னா அதை செக் அவுட் பண்ணுங்கள். ப்ரொமோஷன் மூலமாக இதை வந்து அவங்க புஷ் பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ரிவ்யூஸை செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் சப்போஸ் ஃப்ளீட் ட்ராக்கே வேண்டாம் முடிவு பண்ணிங்கனாலும் வேறு ஒரு நல்ல டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அக்சசரிஸ் போடுறப்போ டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து தவிர்க்காதீங்க. இது இன்சூரன்ஸ் கிளைம் அப்பவும் சரி, நீங்கள் நாளைக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடக்கிறப்பவும் சரி ரொம்பவே உபயோகமாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் பேடிங் கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸாக இருக்குது. வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக் இங்கே பண்ணியிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது தாராளமாக இங்கே நம்மளால் வச்சுக்க முடியும். அம்பர்லா ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள அம்பர்லா பிளேஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு பெரிதான ஒரு டோர் பேக்கெட்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இங்கே. ஸோ இந்த டாடா ஆல்ட்ரோஸோட பியூர் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டு வாக்குடன் காமிச்சு கொடுத்துருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் 9 lakhs இதோட ப்ரைஸிங்கு 9 lakhsக்கு ஜஸ்டிஃபைபிளாக தான் இருக்குது. ஏன்னா ஓவராலாக அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸும் சரி, வாகனமும் சரி. நீங்கள் ஒரு 8 to 10 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுருக்கீங்கன்னா இந்த வேரியண்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேபி இந்த வாகனம் உங்களோட வாகனமாகவும் இருக்கலாம். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே கேட்குறது தான் இந்த வாகனத்தோட சர்வீஸ் காஸ்ட், மெயின்டெனன்ஸ் அண்ட் வாரண்ட்டி பற்றி பேசலாம். 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றது வாரண்டியாக இருக்குது. சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலாக இருந்ததுன்னா ஒரு 2500லேருந்து ஒரு 5000 ரூபாய்க்குள்ளே வரலாம். டீசலாக இருந்ததுன்னா ஒரு 2000 to 3000 சேர்த்து வரலாம். உங்களுக்கு இந்த வாகனம் செட் ஆகுமா இல்லையா அப்படின்றத பர்சனலாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு முடிவெடுங்க. எந்த வண்டியுமே டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்க்காம ஒதுக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை தவிர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.